இந்த வீடியோவில் வந்து 2023-24 MCQ 30 அதை பார்க்க போகிறோம். நீங்கள் திரையில் அந்த வீடியோனுடைய அந்த கேள்வியை பார்க்கலாம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு மாறா வெப்பநிலை நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக. PCl3 கேஸ் பிளஸ் Cl2 கேஸ் சமநிலை PCl5 கேஸ் KC சமன் 6.5 மூல் -1 DM3 முன்கூட்டியே வெற்றிடமாக்கப்பட்ட கனளவு 1 DM3 உடைய ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தினுள்ளே PCl3 கேஸின் 1.5 மூல் Cl2 கேஸின் 1 மூல் PCl5 நுண்ணிய 2.5 மூல் ஆகியன புகுத்தப்பட்டன. தாக்கம் சமநிலை அடைகையில் கொள்கலத்தினுடைய அளக்கப்பட்ட அமுக்கம் மாறும் விதத்தை பின்வரும் இது மிகச்சிறந்த விதத்தில் வகைக்குறிக்கிறது. QC சமன் தாக்க ஈவு, KC சமன் சமநிலை மாறிலி. இந்த விடையை பார்க்கறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன நோட் வந்து பார்த்துருவோம். கணக்கு பேர் கேட்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த QC தாக்க ஈவு என்றா என்ன முதல்ல இப்படி பார்ப்போம். முதல்ல சாம்பாட்டு எழுதுறோமே. PCl3 கேஸும் பிளஸ் Cl2 கேஸ். ஓகேயா, ரைட். அடுத்தது வந்து PCl5 கேஸ் வருது எங்களுக்கு. இப்ப இதுல KC தந்திருக்காங்க 6.5 மூல் -1 DM கணம். சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன நோட் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். இந்த தாக்க ஈவு என்றா என்ன? தாக்க ஈவு என்னன்னு சொல்லிட்டோம்னா சமநிலை தாக்கமா இருக்கணும் என்ற அடிப்படை ஒன்று இல்லை. வடிவா விளங்கிக் கொள்ளணும். கணக்கு பேர் பிள்ளையா விளங்கிக் கொள்றது வந்து QC வந்து எப்படி இருக்குமெண்டா தாக்கிய செறிவுண்ட பீசமானங்கள்ன்ற பெருக்கத்துக்கும், அதாவது KC மாதிரித்தான் ஒரு சமநிலை தான். நான் என்ன சொல்ல போறேன், PLC5 கேஸ் இந்த செறிவின் கீழ் இது என்ன செய்வோம், PCl3 கேஸ் இந்த செறிவு இன்டு Cl2 கேஸ் என்ன 3.5 சரியா தான் இருக்கு பௌதிக நிலையம். சரியா? இப்படி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற செறிவு வந்து என்ன செய்ய தேவையில்லை எங்களுக்கு. அதாவது அது வந்து சமநிலையில் இருக்கணும் இல்லை. சமநிலையில் இருக்கணும் எந்த இதுலையும் இந்த இது இல்லை. அதாவது இதுல இருக்கிற செறிவு வந்து சமநிலையில் இருக்க தேவையில்லை. அதாவது தாக்க ஈவு கணிப்பதற்கு தாக்கம் சமநிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது இந்த கேள்வி செய்யறதுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமா இருக்கணும். ரெண்டாவது என்ன பிரச்சனைடா, இதுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. சரியா? அது மிக முக்கியமான ஒன்று. இதுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. எப்படி என்று சொல்லிச்சுன்னா, இந்த QC இருக்குதானே, QC பெரிது, அதாவது QC சின்னன் KC-யை விட இருந்தா இந்த தாக்கம் என்ன செய்யுமாக இருந்தா விளைவு, அதாவது விளைவை நோக்கித்தான் இந்த தாக்கம் இருக்கும். விளங்குதானே? அப்ப விளைவு பக்கத்தை நோக்கி இருக்கும். தாக்கம் என்னவா இருக்கும்? விளைவு உருவாகும். இது மிக முக்கியம். சரியா? ரெண்டாவது, இந்த QC வந்து பெருசாகவும் KC-யோட பெருசாக இருந்தா தாக்கி உருவாகும். ரைட்? இது வந்து சரி. இப்ப QC சமன் KC இருந்தா QC சமன் KC இருந்தா அந்த இடத்துல தாக்கம் என்ன, சமநிலையில் இருக்கும். நீங்க இதை நகரம் வச்சு சொல்லலாம். விளைவை நோக்கி நகரம், தாக்க நோக்கி நகரம். இப்ப இது ஈஸியா இருக்குன்னா விளைவு உருவாகும்னா என்ன கருத்து, விளைவு பக்கத்தால தான் போய் கொண்டிருக்கும். அப்ப தாக்கியல் அளவு குறையும்.
இது என்ன செய்யும்? தாக்கி பக்கத்துக்கு போய் கொண்டிருக்கும். அப்ப விளைவு குறையுது. அப்ப எதிர் திசையில வருது. அப்ப இது எங்களுக்கு இந்த நோட் தெரிஞ்சாதான் இந்த கேள்வி பக்கத்துக்கு போகலாம். ரைட். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப விடை ஒவ்வொன்றையும் நாங்க அனலைஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னட்டா, முதலாவது விட கியூசி சிறிது கேசி ஆகையால் அமுக்கம் அதிகரிக்கும். இதுல அமுக்கம் அதிகரிக்குமா? இங்க அமுக்கம் அதிகரிக்கிறதுக்கு என்ன அடிப்படையா வச்சிருக்கலாம்? இதை வச்சுக்கொண்டு நாம ஒன்றுமே சொல்லலுமா? சொல்லலாம். எப்படி என்றா, இது எந்த கோட்பாடை வச்சு சொல்றாங்களோ அதுல இது அதிகரிக்குதா குறைதான்னு பார்க்கலாம். அப்ப இப்ப பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்றார்? முதலாவது விட சொல்றார். முதலாவது விட அந்த விடையை அனலைஸ் பண்ணி கொண்டு பிறகு நாம தேவையான விஷயத்துக்கு போவோம். அடுத்து என்னன்னா, இப்ப அமுக்கத்தை பத்தி பார்க்கணும். கொஞ்சம் இன்னொரு விஷயம், கியூசி சிறிது கேசியா இருக்கிறதா அமுக்கம் அதிகரிக்கிறது. இதுல அமுக்கம் அதிகரிக்கிறதுக்கு உரிய மாதிரியான விஷயத்தை பார்க்கணும்னா இன்னொரு நோட் ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு நோட் ஒன்றும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்பதான் அந்த அமுக்கத்தை பத்தி என்ன, இதனுடைய தாக்கியினுடைய மூலுக்கும் விளைவினுடைய மூளை அடிப்படையா வச்சு நாங்க ஒரு முடிவெடுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது தாக்கிட மூல் விளைவிட மூல். இப்ப ஆரம்பத்துல பாருங்க, இங்க தந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல PCl3 1.5 மூலம், இது 1 மூலம், இது 2.5. ஆனா இந்த கனளவு மாறல. இத கனளவு தந்திருக்கிறாங்க. இங்க இந்த தொகுதியினுடைய கனளவு தந்திருக்கிறாங்க. கனளவு எவ்வளவாம்? 1 DM ஸ்கொயர் தந்திருக்காங்க. இப்ப நான் இதை பிரிச்சு கொண்டு போனாலும் என்ன இருந்தாலும் செறிவும் இதான், இதே பெருமானம் தான் சரி வரும். அப்ப அதனால நான் திருச்சியில காட்டாம அப்படியே வச்சு செஞ்சு கொண்டு போறேன். சரியா? ரைட். இப்ப மொத்தமான தொகுதியில தாக்கிகளுடைய மூல எண்ணிக்கை எவ்வளவு? தாக்கிட மூல எண்ணிக்கை, தாக்கியின் மூல்கள் மொத்தமா பாருங்க இப்ப எவ்வளவு? 2.5. விளைவிட மூல் எண்ணிக்கை எத்தனை பாருங்க? விளைவுகளின் மூல் எண்ணிக்கை, மூல்கள் எத்தனை? அதுவும் 2.5 தான். ஆகவே இப்ப தாக்கீரையும் விளைவிடையும் ஒரே அமைப்பா தான் இருக்கு. அப்ப தாக்கி விளைவுகளும் ஒரே அமைப்பா இருக்கும்போது இந்த பக்கத்துல தாக்கி போகும்போது, அதாவது விளைவை நோக்கி போகும்போது மூல எண்ணிக்கை என்ன செய்யுது? விளைவை தாக்கியை நோக்கி வரும்போது மூல எண்ணிக்கை என்ன செய்யுது? இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, விளைவை நோக்கி போகுது, அதாவது விளைவு கூடுது, இந்த பக்கம் தாக்கம் நடக்குது. அதாவது என்ன நடக்குதுன்னு பாருங்க, இது பார்த்தா தான் அதுக்கு விட கொடுக்கலாம். இப்படி பிளஸ் Cl2 கேஸ். இப்ப இப்படி ஒரு தாக்கம் நடக்குது பாருங்க. நான் இந்த அம்புக்குறிக்கு மட்டும்தான் இந்த முடிவு எடுக்க வலிக்கிறேன்னா, அப்ப உண்மையில என்ன செய்யும்? PCl இப்படி அரைண்டு போட இல்லாது PCl5 கேஸுக்கு இந்த தாக்கம் மட்டுக்கும் கதைக்கப்படுறோம். அப்ப என்ன நடந்திருக்கும்? 1.5 1 அப்ப 2.5 இப்படி ஒரு தாக்கம் நடந்தா ஏதாவது ஒன்று பிரிகை அடையணும். என்ன, ஏதாவது ஒன்று பிரிகைக்குள்ள வருது. இப்ப நான் என்ன சொல்றேன், இதுல இருந்து தாக்கத்தை ஏற்படுத்துற அளவு சும்மா சொல்றேன், இதுக்கு ஒரு எக்ஸ் என்ற அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. எக்ஸ் தாக்கத்துல ஈடுபட்டிருக்கு. Cl2 எக்ஸ் தாக்கத்தில் ஈடுபட்டிருக்கு. முற்றாக தாக்கம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு அடைஞ்சிருக்கு. அப்ப மீதியாக இருக்கு எக்ஸ் தாக்கம் அடைந்தால், எக்ஸ் மூல் Cl2 தாக்கம் அடைந்தால் எஞ்சியது எஞ்சிய மூல் என்று பார்க்கும்போது இதுக்கு என்ன வரப்போகுது? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒன்று கொண்டு தானே. அப்ப 1.5 x வரணும். இதுல என்ன வரணும்? 1 x வரும். ஏன் 1 கொண்டு தானே தாக்கத்தில் ஈடுபடும். இவருக்கு நடக்கும் இந்த பக்கத்தால போறடைய 2.5 பிளஸ் எக்ஸ் வரும். சரியா? 2.5 பிளஸ் எக்ஸ் வரும். அப்ப மொத்த மூல் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, மொத்தமா தொகுதியிட மூல். அப்ப தொகுதியின் மூல், தொகுதியிட மூல் என்ன? இது எக்ஸ், இதை கூட்டுவோம் சொல்லிச்சுன்னா, அப்ப இது -2x, இது பிளஸ்னா ஒரு -x வரும். அப்ப இதுல பார்த்த மட்டும் தானே, இது ஒரு 2.5. அப்ப 2.5 5 சக எக்ஸ் வரும் மொத்த மூல். சரியா? ஒரு எக்ஸா விட்டு போறோம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன், தாக்கம் இந்த திசையில நடக்குது. எந்த திசையில நடக்குது? அப்படியே நான் சாம்பாட்டு எழுதி போட்டு அம்புக்குறியை மட்டும் மாத்த போறேன். இப்படி நடக்குது. PCl3 கேஸ் பிளஸ் Cl2 கேஸ் நடக்க போகுது. இந்த பக்கத்தால தாக்கம் நடக்கும். அப்ப PCl5 கேஸ். அப்படியே ஒரு நிலைமை இருக்கும். ஆரம்பத்துல என்ன வரனா 1.5 1 2.5. இப்ப நான் சொல்றேன் என்ன நடக்குது, இங்க குளோரின் வந்த மாதிரி நான் PCl5 எக்ஸ் அளவு பிரியலன்னு சொல்றேன்.
பிசிஎல் வந்து எக்ஸ் அளவு பிரியுதுன்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்ல போறேன்? PCl5 கேஸ் எக்ஸ் மோல் தாக்கத்தில் ஈடுபட்டால் எஞ்சிய மூல்கள் ரெண்டு பார்த்தோம்டா. இதுல என்ன வரப்போகுது? இதுல இருந்து பிரியுதா கவனம். இப்ப 2.5 மைனஸ் வரும் எக்ஸ். இது 1 பிளஸ் எக்ஸ் வரும். இது 1.5 பிளஸ் எக்ஸ் வரும். இப்ப இவ்வளத்தையும் கூட்டுவோம். அப்ப தொகுதியினுடைய மூல்கள் என்றா தொகுதியின் மூல்கள் என்ன வரப்போகுது? இப்ப இதுல இருந்து இது ஒரு எக்ஸ் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டால் மைனஸ் இது மைனஸ். அப்ப இதுல இருந்து இது இப்போ தொகுதி தானே, ரெண்டையும் வெட்டிட்டோம். வெட்டினோம்னு சொன்னா 2.5. ஓகே ஓகே வரும். இது 2.5. அப்ப 2.5 5 5 பிளஸ் சரிதானே, ரைட். 5 பிளஸ் 5 பிளஸ் இது சாரி இது மைனஸ் வரும் சரியா. ஒரு மைனஸ் இது 1 போயிட்டுனா 1 மைனஸ் மீஞ்சி தானே. இதுல 1 போயிட்டேன்னு சொன்னா இதுல 1 எக்ஸ் வரும். ஓகே கவனம், அங்க நான் கழிச்சதுக்குள்ள சரியா. இப்ப சரி, இப்ப இந்த பக்கம் தாக்க நடை, அதாவது தாக்கியல் பக்கம் தாக்க நடக்கும் போது மூல எண்ணிக்கை என்ன செய்யுது? கூடுது. அதாவது மொத்த மூல எண்ணிக்கை கூடுது, இது மொத்த மூல எண்ணிக்கை குறையுது. அப்ப இப்ப நாம சரி, இப்ப இதுல இதை பார்த்துட்டு என்னன்னு சொன்னா, இப்ப கியூசிய நாங்க என்ன செய்யணும்? கணிக்கணும். கியூசியை கணிப்பா. கியூசி கணிக்கும் போது எங்களுக்கு அது சமநிலையில் இருக்கணும் இல்லை. ஆகவே நான் கியூசியை இந்த திசையில கணிக்க வலிக்கிறேன். ஆகவே இந்த திசையில கணிக்கும் போது என்ன வரப்போகுது? அதுக்கு கீழே PCl3 கேஸ் செறிவு இன்டு Cl2 கேஸ் செறிவு. அப்ப இது 2.5, இது 1.5 தர 1. ஆகவே QC சமன் 1.6 மூல் -1 d² வரும். ஆகவே QC சமன் என்ன இருக்க போகுது? 1.6 மூல் -1 d வருது. இப்ப முதலாவது விட என்ன இருக்காங்க எங்களுக்கு? முதலாவது விட என்னவா? QC சிறுசு KC அமுக்கம் கூட. எங்க QC எத்தனை? 1.5, KC எவ்வளவு? 6.5. அப்ப இது ரெண்டும் சரி. ஆனா அமுக்கம் கூடுமா குறையுமாண்டு இங்க வச்சு பார்க்கணும். என்ன நடக்க போகுது? QC வந்து குறையுது, KC கூடுது. ஆகவே என்ன செய்யும்? விளைவில் உருவாகும். இந்த திசையில நடக்கும். எந்த திசை நடக்கும்? இந்த நடக்கும். இது நடக்கும்போது எனக்கு இங்க வந்து திணிவு குறையுது. அதாவது என்ன? PV சமன் NRTல B தெரியும் எங்களுக்கு, ஒன்றுதான் இருக்குது. இதுல W/M வைப்போம். RTBP. ஆக V நேர்வீத சமன் W. ஏன் எடுத்தேன்? இது மாறிலி, இது மாறிலி, இது மாறிலி, இது மாறிலி. அப்ப P நேர்வீத சமன் W. அப்ப W கூடுமண்டா என்ன செய்யும்? P வந்து கூடும். இதான் கான்செப்ட். ஆகவே இப்ப என்ன நடந்திருக்கு? இங்க என்ன நடந்திருக்குது? இங்க வந்து இங்க குறைஞ்சிருக்குது. ஆகவே என்ன செய்யும்? அமுக்கம் குறையும். அப்ப முதலாவது விட பிழை. இதுலதான் பிழை வருது. இப்ப நான் 3-4 ஃபேக்டர் வந்து ஒவ்வொரு விடையும் சம்பந்தப்படுது. அப்ப அப்படித்தான் பார்க்கணுமா? ரைட். இப்ப சொல்றாங்க QC பெருசு, கேசியாம், ஆனா அமுக்கம் அதிகரிக்குதாம். சரி, அப்ப அதை ஒருக்க பார்த்துருவோம். எப்படி பார்ப்போம் வேண்டாம்? QC பெருசு, ரைட். QC பெருசா? இங்க இல்ல, QC குறைவு. அப்ப என்ன செய்யாது? இப்ப QC இங்கேயே பிழைச்சிட்டுது, அதுக்கு பிறகு பார்த்து வேலை இல்லை. அப்ப ரெண்டாவதும் பிழை. கணிச்சதின்படி பார்த்தா QC வந்து பெருசு, ரைட். மூன்றாவது பார்ப்போம். QC சிறுசு, KCயை விட. ஆனா என்னவாம்? அமுக்கம் குறையுதான் விட. QC எது? 1.6, KC ரெட், அது ஓகே, அது ரெண்டும் சரி, இந்த கான்செப்ட் சரி. ஆனா அமுக்கம் கூடுதா குறைதான்னு பார்க்கும்போது QC வந்து குறைய, KC கூடுதாக இருந்தா முதலாவது விளைவு உருவாகிற கான்செப்ட். ஆகவே இந்த தாக்கத்தின் போது என்ன செய்யுது? இங்க இருக்கிற திணிவு குறையுது, மூல எண்ணிக்கை திணிவு குறையுது. ஆகவே திணிவு குறையும் போது அமுக்கமும் குறையும். இது சரியான கான்செப்ட்.
இது சரியான விடை. அதான் சரியான கன்செப்ட். அதுல அமைப்பு அப்படிதான் இருக்கு. சரியா? 4வது QC. அடுத்தது QC பெருசு, QC பெருசு KC விட, ஆனா அமுக்கம் குறையுதாம். அமுக்கம் குறையுதாம். QC 1.6, KC வந்து 6.5. இங்கே பிழைச்சிட்டு, அப்ப இது வராது, இது வராது. அடுத்தது எடுங்க 5வது விட. 5வது விட என்னது? QC வந்து அதாவது தாக்க வீத தாக்க ஈவு சமன் KC என்னவாம்? அமுக்கம் மாறுவது இல்லையாம். அமுக்கம் மாறவில்லையாம். அமுக்கம் மாறல, அமுக்கம் அப்படியே இருக்குது, மாறாம இருக்குது. அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும்டா? இங்க 2 சமனா இருக்குதா? இல்ல, அதுலயே உடைஞ்சிட்டு, அதுலயே அது இல்லாம போயிட்டு. ஆகவே விடை வந்து 3வது விடை. விடை வந்து 3வது. சரியா? அப்ப இவ்வளவு நோட், அந்த நோட்ஸும் தெரியணும் உங்களுக்கு, தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? பிறகு இந்த QC-ய கணிக்கணும், அதோட இது சம்பந்தமான இதுவும் செஞ்சு இந்த 3 விதமான அமைப்பையும் வச்சுத்தான் இதுக்கு நாங்க விடையை தெரிவு செய்ய முடியும்.